வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழில் வெளியே போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் கோபியை பற்றி நியூஸோடு வர எல்லாரும் ரொம்பவே கலங்கி போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உன் பாட்டியை பற்றி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா அப்படின்னு பாக்யா கேட்க, ஆமாம் பாட்டி வேற பாவம் தனியாக வீட்டில் இருப்பாங்கங்கிறாரு செழியன். உடனே எழில் அவங்க தனியாக இல்லைன்னு சொல்ல, அப்புறம் அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க. அவங்க கூட செல்வியும் ஆகாஷும் இருக்காங்க அப்படின்னு எழில் சொல்ல எல்லாரும் திக்குன்னு பார்க்குறாங்க. இனியாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நாம் இங்கே வந்தோம். இப்போ அப்பாவே குழப்பலியை ஏற்றுக்கிட்டாரு. இனி நாம் மறைஞ்சிருந்து என்னம்மா ஆக போகுது அப்படின்னு செழியன் சொல்ல, அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, நாம ஒளிஞ்சிருந்தா தேவையில்லாம சந்தேகம்தான் வரும். நாம சென்னைக்கு போறது தான் நமக்கும் நல்லது, அப்பாவுக்கும் நல்லதுங்கிறாரு எழில். இப்பவே போலாமான்னு இனியா கேட்க, ஏய் இந்த ராத்திரியில போக வேண்டாம், நாம ஒரு மார்னிங் 7 மணிக்கு கிளம்பி சென்னை போலாம். என்னம்மா சொல்ற, ஓகே தானே அப்படின்னு எழில் கேட்க, அப்படியே பண்ணிடலாம். ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப முக்கியம், அதை மட்டும் நீ வாங்கிடுங்கிறாங்க பாக்யா. எழில் சரின்னு தலையாட்ட, நான் பழனிசாமி சார்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிம்மா நான் பாத்துக்கிறேங்கிறாரு எழில். அதுக்கப்புறம் மௌனமா சங்கடமா உட்கார்ந்துருக்க இனியா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. மறுநாள் பொழுது விடியுது. ஆகாஷ் வாசல்லையே நடந்துகிட்டு இருக்க, அம்மா இந்த காஃபியவாவது குடிங்கம்மா அப்படின்னு செல்வி கொண்டு வந்து கொடுக்க ஈஸ்வரி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஏம்மா எதுவுமே சாப்பிடாம இருந்தா உடம்பு எதுக்குமா ஆகும், குடிங்க காப்பிய குடிங்க அப்படின்னு செல்வி நீட்ட, மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஆகும், செத்து போவேன் அவ்வளவுதானே, நான் சாகுறேன் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு ஈஸ்வரி தேவையில்லாத டைலாக பேசிக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா, இந்தாங்க இதை குடிங்க அப்படின்னு செல்வி நீட்டிக்கிட்டே இருக்க, எனக்கு எதுவுமே வேண்டாம் செல்வி, என்ன விட்டுடுங்கிறாங்க. நான் வைக்கிறேம்மா எடுத்து குடிங்க அப்படின்ற செல்வி அங்க வச்சுட்டு வாசல் கிட்ட இருக்க ஆகாஷ் கிட்ட வர்றாங்க. நீ ஏண்டா வெளியவே நின்றுட்டு இருக்க, வீட்டுக்கு போடா, ராத்திரி வந்தா போதும் அப்படின்னு ஆகாஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஆகாஷ் வர கூடவே செல்வியும் வர்றாங்க. அங்க பாக்யா, எழில், செழியன், இனியான்னு 4 பேர் வந்திருக்க. அக்கா வந்துட்டீங்களா அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க. ரொம்பவே கலங்கி போய் நிக்கிற இனியாவை ஆறுதலா பாக்குறாரு ஆகாஷ். எல்லாரும் அமைதியா நிக்க, தங்கமா வளர்த்த புள்ளைய கட்டி கொடுத்தா அதை வச்சு வாழ துப்பில்ல, பாப்பா மேல கொலைப்பள்ளி வேற போடுறாங்களா அவங்க. எழில் தம்பி, கோபி சார் விஷயமா வக்கீல் கிட்ட பேசுனீங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு செல்வி கேட்க, பேசணும்க்கா, அப்பாவே கொலைப்பள்ளியை ஒத்துக்கிட்டதுனால கோர்ட்டுக்கு போறவர்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எழில் சொல்ல, கோபி சாரே கொலைப்பள்ளியை ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு செல்வி கேட்க, ஆமான்னு மெதுவா தலையாட்டுறாரு எழில். அக்கா கோபி சார் எப்படிக்கா கொலை பண்ணுவாரு, போலீஸ்காரங்க ஏதோ சும்மா கதை கட்டுறாங்க அப்படின்னு செல்வி அழுதுகிட்டே சொல்ல, இனியாவும் அழறாங்க. இனியா அழாத அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க. செழியன் இனியாவை தோல்ல சாச்சி தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. கோபி சார் கொலை பண்ற அளவுக்கு அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்ல அப்படின்னு செல்வி மனசு தாங்காம சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம் செல்வி, இப்ப அத்தை எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க பாக்யா. உள்ளதாங்கா இருக்காங்கன்னு சொல்ல, வாங்க முதல்ல உள்ளர போலாம் அப்படின்னு பாக்யா நடக்க கூடவே இனியா நடக்க எழிலும் பைய தூக்கிட்டு செழியனும் உள்ளர வர்றாங்க. அப்போ எழில் அங்க நிக்கிற ஆகாஷ பார்த்து, ஆகாஷ் வா அப்படின்னு தோல்ல கைய போட்டு கூட்டிக்கிட்டு வர்றாரு. ஈஸ்வரி எந்த ரியாக்ஷன் இல்லாம அப்படியே அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்க. பக்கத்துல வந்து உட்கார்ற பாக்யா, அத்தை அழாதீங்க அத்தை அழாதீங்க, கண்டிப்பா அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்ல, பாட்டி ஒரு பக்கமும் இனியா ஒரு பக்கமும் ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. ராத்திரில இருந்து இப்படிதான்க்கா நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. பச்சை தண்ணி கூட பல்லுல படலங்கிறாங்க செல்வி. பாக்யா கோபி கோபி அப்படின்னு ஈஸ்வரி அழுதுகிட்டு இருக்க. அழாதீங்க அத்தன்னு முதுகுல தடவி கொடுத்துட்டு இருக்காங்க பாக்யா. பாட்டி இதை பாருங்க பாட்டி, நீங்க அழாதீங்க, எப்படியாவது அப்பாவை வெளியில கொண்டு வந்துடலாம் சரியா அப்படின்னு கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு சொல்றாரு செழியன். ஏன் பாக்யா என்னதான் நடக்குது, ஒவ்வொரு நாளும் தொடங்கி முடியறதுக்குள்ள பயமா இருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு யோசிச்சு யோசிச்சு ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி அழுதுகிட்டு இருக்க. ஏதோ நம்ம போராத நேரம், யாருக்குமே வராத பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் இப்படியே இருக்க போறது இல்ல அத்தை, சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற பாக்யா இந்த பக்கம் திரும்பி, டேய் எழிலே செளியா, நாம போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாங்கிறாங்க. அப்படின்னு எழிலும் செளியனும் தலையாட்ட, அம்மா நானும் வர்றேம்மாங்கிறாங்க இனியா. ஏய் அப்படின்னு பாக்யா மிரட்டிட்டு இருக்கவே, பாக்யா எனக்கும் கோபியை பார்க்கணும் போல இருக்கு, நானும் வரேனேன்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. பாட்டி ஒரு நிமிஷம்
அங்க எல்லாரும் போன அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு எழில் சொல்ல அப்படிங்கிறாங்க பாக்யா. கோபி பெத்த பொண்ணையும் அவனை பெத்த தாயையும் அனுமதிக்க மாட்டேன்னா சொல்ல போறாங்க அப்படின்னு ஈஸ்வரி ரைமிங் பேசிட்டு இருக்க. பாட்டி இங்க பாருங்க, அங்க என்ன நிலைமைன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. முதல்ல நாங்க போறோம் சரியான செழியன் கேக்குறாரு. பாக்யா எனக்கு கோபிய பார்க்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நானும் வருவேன், நான் செஞ்ச தப்புக்காகன்னு இனியா சொல்லிக்கிட்டே நிமிர பாக்யா இனியாவை பார்த்து சும்மா இருக்க மாட்டியான்னு அடக்குறாங்க கண்ணாலேயே. அப்படியே தன்னை சுதாரிச்சுக்கிட்டு, உன் டேடி சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவாரு, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுன்னு அலைய வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் வீட்லயே இருங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. அவங்க சொன்ன பேச்சை கேட்டுட்டு தான் இதுங்க ரெண்டும் அடுத்த வேலை பார்க்குங்க. பாக்யா அப்படின்னு மறுபடியும் ஈஸ்வரி ஆரம்பிக்க, ப்ளீஸ் அத்தை நீங்க அங்க எல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு முடிவா சொல்ற பாக்யா. செல்வி நீ கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோங்கிறாங்க. சரிக்கான அவங்க தலையாட்ட, இனியா நாங்க போயிட்டு வந்துடுறோம் பாட்டி, நாங்க போயிட்டு வந்துடுறோன்னு எழிலும் செழியனும் கிளம்புறாங்க. ஆகாஷ் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழில் வர்றாரு. கோபி செல்லுல குத்துயிரும் கொலை உயிருமா பயங்கர அடிபட்டு அரைமயக்கத்துல சரிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க. பாக்யா செழியன் எழில் 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. என்னடா இன்ஸ்பெக்டர் இல்லைன்னு பாக்யா கேட்டுட்டு இருக்க. அந்த பக்கம் திரும்புற செழியன் கோபியை பார்த்துட்டு, அம்மா அம்மா அப்பா அங்க இருக்காருமா அப்பா அப்படின்னு எழிலும் இதுங்க 3 பேரும் செல் கிட்ட வர்றாங்க. அப்பா அப்பான்னு செழியன் கூப்பிட கோபி கண்ணை திறந்து பாக்குறாரு. அவரை பார்த்து அதிர்ந்து போய் எழிலும் அப்பான்னு கூப்பிடுறாரு. உடனே கோபி உடம்புல இருக்க மொத்த சக்தியையும் திரட்டி வேகமா எழுந்திருச்சு வந்து, பாக்யா டேய் நீங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறாரு. 2 பேரும் அப்பா அப்பா என்னப்பா இதுன்னு பதறாங்க. என்னப்பா இது அடிச்சாங்களா அப்படின்னு எழிலும் பதற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. செழியன் கதறி அழுதுட்டு இருக்காரு. பாக்யா அப்படியே அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு செழியன் அவரோட முகத்தை தடவிக்கிட்டு இருக்க. சார் எதுக்குங்க சார் எங்க அப்பாவை அடிச்சிங்க? விசாரணைக்கு கூட்டிட்டு வந்தவங்களை அடிக்க கூடாதுன்னு சட்டமே இருக்குல்ல அப்படின்னு எழில் சத்தம் போட, நீ எனக்கு சட்டத்தை பத்தி சொல்லி கொடுக்காதங்கிறாரு ஒரு கான்ஸ்டபிள். சார் அது எப்படிங்க சார் இவர் அடிக்கலாம் அப்படின்னு எழில் கேட்க, பார்த்து பேசுறதுக்கு அலோவ் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு அவரு கேட்க, டேய் எழில் அப்படின்னு பயத்தோட கூப்பிட்டு இருக்காரு கோபி. சார் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க சார்னு எழில் சொல்லிட்டு இருக்க. டேய் கொஞ்சம் பேசாம இருடாங்கிறாங்க பாக்யா. அம்மா அப்படின்னு எழில் கூப்பிட்டு இருக்க. பேசாம இருடாங்கிறாங்க பாக்யா. கொலகார குடும்பத்துக்கு பேச்சு வேற, என்கிட்ட எகிற வேலையெல்லாம் வச்சுக்காம அமைதியா பேசிட்டு போங்கிறாரு கான்ஸ்டபிள். சரிங்க சார் சாரிங்க சார்னு கையெடுத்து கும்பிடுறாங்க பாக்யா. டேய் எழில் நீ பேசாம இருடான்னு பாக்யா சொல்ல, உடனே எழில் கோபி கிட்ட திரும்பி, என்னப்பா இப்படி அடிச்சிருக்காங்க, என்னப்பா இதெல்லாம்னு ரொம்ப வருத்தமா கேக்குறாரு. ஒன்னும் இல்லடா டேய் இதெல்லாம் ஒன்னும் இல்லடா செழியான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. செழியனால பேசக்கூட முடியாம அழுதுகிட்டே இருக்காரு. அப்பா நீங்க ஏன்பா கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு எழில் கத்த. டேய் டேய் மெதுவா மெதுவா பேசு கேட்ட போகுது அப்படின்னு கோபி சொல்ல, அப்பா போங்கப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தமா முகத்தை திருப்பிக்கிறாரு எழில். டேய் அப்படின்னு பாக்யா கூப்பிட்டு இருக்க. எழில் இத நான் செய்யலன்னா நம்ம குழந்தை இனியா பிரச்சனையில மாட்டிக்குவா இல்லடா. பாக்யா இனியா எப்படி இருக்கான்னு கேக்குறாரு கோபி. நடந்த விஷயம் ஒரு அதிர்ச்சின்னா அத நீங்க பண்ணுனதா ஒத்துக்கிட்டது அவளுக்கு இன்னொரு அதிர்ச்சியா இருக்கு, இன்னமும் அழுதுகிட்டே தான் இருக்கா அப்படின்னு பாக்யா சொல்ல, அவளை தைரியமா இருக்க சொல்லு, இனிமே நம்ம பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கோபி சொல்ல, பாக்யா அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அப்பா அப்படின்னு எழில் ரொம்பவே கலங்கி போய் கூப்பிட்டு இருக்காரு. இங்க பாருங்க என்ன பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கான தண்டனையா நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல 3 பேரும் பதறி போய் பாக்குறாங்க. பாக்யா இனியாவையும் அம்மாவையும் பத்திரமா பாத்துக்க பாக்யா ப்ளீஸ் அப்படின்ற கோபி பசங்க 2 பேரையும் பார்த்து, ஏய் இங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வீட்டுக்கு என்கொயரி பண்ண வருவாங்க, யாரு என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நான் தான் கொலை பண்ணேன்னு அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு கோபி உறுதியா சொல்ல 3 பேரும் ஐயோன்னு பதறாங்க. எல்லார்கிட்டையும் அதை தான் சொல்லணும், அம்மா இனியா அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் என்ன கேட்டாலும் நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லணும், ஓகே அப்படின்னு கேக்குறாரு கோபி. ஐயோ அது எப்படின்னு பாக்யா கேட்க, முடியாது முடியாது முடியவே முடியாதுப்பா, அது எப்படி எங்க வாயை திறந்து அப்படி சொல்றீங்க, என்னால முடியாதுங்கிறாரு செழியன். டேய் நான் சொல்ற மாதிரி தான் நீங்க சொல்லி ஆகணும்டா, இல்லனா நம்ம பொண்ணுக்கு ஆபத்தாயிடும்டா. டேய் இங்க பாருங்க நீங்க எப்போ ஊருக்கு போனீங்கன்னு அந்த போலீஸ்காரங்க கேட்பாங்க, நிதிஷ் கொலை நடந்த முந்தின நாளுக்கே நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னு சொல்லிடுங்க, அதைத்தான் நானும் சொல்லியிருக்கேன். ஓகே அப்படின்னு கோபி கேட்க 3 பேரும் கண்ணீர் வழியே நின்னுட்டு இருக்காங்க.
இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரியே நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், நம்ம பொண்ணை நாம காப்பாத்திடலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்கிறாரு கோபி. அதெல்லாம் இருக்கட்டும்பா, ஆனா உங்களை அப்படின்னு செழியன் அழ, டேய் நான் ஒண்ணும் இல்ல, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, இனியாவோட லைஃப் சேஃப் ஆகணும், அதான் முக்கியம் அப்படின்னு கோபி சொல்ல, அப்பா சரிப்பா, ஆனா எங்களுக்கு நீங்களும் முக்கியம் இல்லையாப்பா, இப்படி எப்படிப்பான்னு அழறாரு எழில். கோபியாலையும் ரொம்பவே தாங்க முடியல. இதுவா எழில் பக்கம் வந்து எழிலோட கையை பிடிச்சி கையில வச்சுக்கிட்டு, எழில் உங்களுக்கு உங்க அம்மா இருக்காடாங்கிறாரு. அப்பா அப்படின்னு எழில் அழுதுகிட்டு இருக்க, அவ உங்களை பார்த்துக்குவா, நீங்க அவளை பார்த்துக்கங்க. பாக்யா, அம்மாவையும் பசங்களையும் கன்வின்ஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரியே சொல்ல வேண்டியது உங்களோட பொறுப்பு. நம்ம பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே மிதிக்க கூடாது, ஓகே? நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன், பாத்துக்க ப்ளீஸ் அப்படின்னு கோபி கெஞ்ச பாக்யாவும் கலங்கி போய் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுல ஈஸ்வரி ரூம்ல எல்லாரும் இருக்காங்க. இனியாவே எதுவும் பண்ணலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அவன் ஏன் பண்ணாத குத்தத்தை பண்ணுனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல வேற அவன் வேற நம்மள கொலை பண்ணேன்னு சொல்றானா? முடியாதுமா, நான் சொல்ல மாட்டேன், யார் என்கிட்ட வந்து கேட்டாலும் நான் கோபி கொலை பண்ணதா சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாட்டி எங்களுக்குமே இந்த ஐடியாவில் கொஞ்சம் கூட துளி கூட விருப்பமே இல்லை, ஆனா இனியாவை காப்பாத்த வேற வழியே இல்லைன்னு அப்பா நினைக்கிறாரு. அப்பா நினைக்கிறதும் ஒரு விதத்துல கரெக்ட் தானேன்னு கேக்குறாரு எழில். எனக்காக டாடி ஜெயில இருக்க வேண்டாம், நான் உண்மையை சொல்லிடுறேனே, என்ன தண்டனையோ அதை நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல, ஏன்னு பாக்யா மிரட்டுறாங்க. இங்க பாரு இனியா, முட்டாள்தனமா பேசாத, அப்புறம் அப்பா பண்ணதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும்ல அப்படின்னு செழியன் சொல்ல, அப்படின்றாங்க பாக்யா. டாடி அங்க ரொம்ப பாவன்னு அப்படின்னு இனியா சொல்ல, போலீஸ் என்கொயரி முடியட்டும், ஏதாவது பண்ணி அப்பாவை வெளியில கொண்டு வந்துடலாம், இப்போதைக்கு நாம எல்லாருமே பல்ல கடிச்சுக்கிட்டு அப்பா சொன்னபடியே பண்ணுவோமே, புரியுதான்னு கேக்குறாரு எழில். அப்போ பாக்யா வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிளோட வர, ஹாலுக்கு வர செல்வியை பார்த்து, அம்மா வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே உள்ளர வர்றாரு. செல்வியும் ரூம் கதவை திறந்துக்கிட்டு, அக்கா அக்கா போலீஸ் வந்திருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்ல பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லாருமே. உடனே பாக்யா சுதாரிச்சுக்கிட்டு, இங்க பாரு, நீ எதுவுமே பேசக்கூடாது, நீ எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கணும், புரியுதா அப்படின்னு இனியாவை பார்த்து மிரட்ட, இனியா திக்குன்னு எழில பார்க்க, ஆமாண்டா அம்மா சொல்றது கேளுங்கிறாரு எழிலும். அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வெளியே போக இனியா போறாங்க. ஈஸ்வரிய வாங்க பாட்டின்னு கூப்பிட்டுட்டு எல்லாரும் வெளியில வர்றாங்க. இனியா பயத்தோட அவங்க அம்மாவை பார்க்க அவங்க கையை அழுத்தி கொடுத்து அமைதியா இருங்கிறாங்க. நீங்கெல்லாம் எப்ப இருந்து வீட்டுல இல்ல, பதில் சொல்லுங்க அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் இனியாவை பார்த்து நீங்க வாமான்னு கூப்பிடுறாரு. வாமா வா அப்படின்னு அவர் கூப்பிட எல்லாரும் பயத்தோட பார்த்துட்டு இருக்க இனியா கொஞ்சம் முன்னாடி வர்றாங்க. நீ தானேம்மா இனியா அப்படின்னு கேட்க, அப்படின்னு திணறிட்டு இருக்காங்க. சொல்லு அப்படின்னு அவர் மிரட்ட, அப்படின்னு இனியா தலையாட்ட, எப்ப ஊருக்கு போனீங்கன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். எல்லாரும் ஒருத்தர் திடுக்குன்னு பாத்துக்கிறாங்க. சொல்லுமா அப்படின்னு அவர் கத்த, இனியா மட்டும் இல்ல ஈஸ்வரியுமே திடுக்குன்னு பயந்து போறாங்க. சார் இனியா சின்ன பொண்ணுங்க சார், அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு எழில் சொல்ல, யாரு இது சின்ன பொண்ணா, கொலை கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இது சின்ன பொண்ணு. சொல்லு எப்போ ஊருக்கு போனீங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க, அது அப்படின்னு இனியா தடுமாறிட்டு இருக்க, கொலை நடந்ததுக்கு முந்தின நாளே இவங்க 4 பேரும் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரி சமாளிச்சுக்கிட்டு சொல்றாங்க. அதே எப்படிமா கரெக்டா கொலை நடக்கிறதுக்கு முந்தின நாள் ஊருக்கு போனாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் நிதிஷோட அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்தது, அவர் எங்க அப்பாவை மிரட்டினாரு, அதுக்கு பயந்துதான் நாங்கெல்லாம் வெளியூர் போயிட்டோம் அப்படின்னு செழியன் சொல்ல, சரி முத நாள் சண்டை நடந்தது, அடுத்த நாள் எதுக்கு கோபிநாத் சுதாகரை பார்க்க போகணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கொக்கிய போட எல்லாரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. சுதாகர் இனியாவுக்கு போன் பண்ணி மிரட்டினாரு, அதுக்கு நியாயம் கேட்கறதா இனியா அப்பா அவர் சொன்ன இடத்துக்கு போனாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, ஆனா அங்க நிதிஷ் இருப்பான்னு எதிர்பார்க்கல, 2 பேருக்கும் கைகலப்பாகி சண்டையாகி கடைசியில நிதிஷ கொலை பண்ணிட்டாரு அப்படிதானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க எல்லாரும் என்ன சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருக்க. ஆமா அப்படின்னு ஆளா அழுதுகிட்டே ஈஸ்வரி சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியோட ஈஸ்வரிய பாக்குறாங்க. சுதாகர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும்ல, அவர் மகனை போய் கொலை பண்ணி இருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்த, பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க யாரும் நல்லவங்க இல்ல சார் அப்படின்னு இனியா சொல்ல, நல்லவங்க இல்லைன்னா நீங்க தண்டிச்சிருவீங்களா, நீங்க சட்டத்தை கையில எடுத்துருவீங்களா, இங்க பாருங்க
இந்த பிரச்சனை அவ்வளவு சாதாரணமா முடியாது. ஏற்கனவே வெளியூர் போனதெல்லாம் சரிதான். இனிமே யாரும் எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். எப்ப விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நீங்க எல்லாம் வரணும், சரியா அப்படின்னு மிரட்டலா கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் போக கான்ஸ்டபிள்ங்க 2 பேரும் கூடயே போயிடுறாங்க. அதுவரையிலும் சாமர்த்தியமா நின்றுட்டு இருந்த ஈஸ்வரி அப்படியே உடஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி அப்படின்னு எழிலும் செழியனும் ஈஸ்வரியை கன்சோல் பண்ணிட்டு இருக்க, அழுதுட்டு இருக்க இனியாவை பாக்யா அழாத இரு சொல்றதை கேளுன்னு கன்சோல் பண்றாங்க. செழியனும் இனியாவும் ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்க, இன்னொரு சேர்ல ஆகாஷ் உட்கார்ந்துருக்காரு. அப்போ பாக்யா அங்க வந்து உட்கார, அம்மா பாட்டி எப்படி இருக்காங்கன்னு செழியன் கேட்குறாரு. அவங்க அழுதுகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருமாமான்னு இனியா ஆர்வமா கேக்குறாங்க. கிடைச்சிரும்னு பாக்யா சொல்ல, கிடைச்சாலும் அதுல ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு இனியா கேட்க, கண்டிப்பா இருக்கும், நீ கொலை பண்ணலங்கிறது அந்த சிசிடிவி மூலமா தான் ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, எல்லாரும் திடுக்குன்னு ஆகாஷை பாக்குறாங்க. உன் கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு அங்கிள் ஜெயில இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, என்ன இது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றானேன்னு செடியனும் பாக்யாவும் பாக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் தான் ஆகாஷ் கிட்ட சொன்னேம்மா அப்படின்னு இனியா சொல்ல, ஓ அப்படின்னு செடியனும் பாக்யாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆன்ட்டி கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்சதை எங்க அம்மா கிட்ட கூட சொல்லல, இனிமே யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், என்ன நீங்க நம்பலான்னு ஆகாஷ் சொல்றாரு. அது ஆகாஷ் அப்படின்னு பாக்யா தடுமாறிட்டு இருக்க, ஆன்ட்டி நீங்க எதுவும் சொல்ல வேணாம் ஆன்ட்டி, எனக்கு புரியுது அப்படின்னு ஆகாஷ் சொல்லிட்டு இருக்க, எழில் உள்ளர வர்றாரு. எழில சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சுதானே பாக்யா எழுந்து நிக்கிறாங்க. எல்லாருமே ஆர்வமா எழுந்து நிக்கிறாங்க. கிடைச்சதுமா, டேய் செழியா உன்னோட லேப்டாப் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வாடாங்கிறாரு எழில். ஒரு நிமிஷம்டான்னு மாடிக்கு ஓடுறாரு செழியன். என்னடா அப்படின்னு பாக்யா கேட்க, அம்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, அவன் லேப்டாப் எடுத்துட்டு வரட்டும், எல்லாம் தெரியும் கொஞ்சம் இரு அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் இந்தாடா அப்படின்னு வேகமா ஓடி வந்து லேப்டாப்பை நீட்டுறாரு செழியன். இனியா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு எழில் லேப்டாப்பை திறந்துகிட்டே உட்கார, என்னடா சொல்லுங்கிறாங்க பாக்யா. அம்மா என் மெயில்ல தாமா அந்த வீடியோவே இருக்கு இரு அப்படின்னு எழில் சொல்ல, அம்மா இருமான்னு சொல்லிக்கிட்டு செழியனும் பக்கத்துல வர, எழிலோட ரைட் சைட்ல இனியாவும் லெஃப்ட்ல பாக்யாவும் உட்கார்றாங்க. ஆகாஷும் பக்கத்துல போய் உட்காந்து கூர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் அதை பிளே பண்ண ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்த சுதாகரும் அவரோட மெயின் அல்லக்கையும் உள்ளர போறாங்க. டேய் அப்படின்னு செழியன் சொல்ல, அண்ணே அண்ணே அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டு இருக்க, இனியா உள்ளர போறதுக்கு முன்னாடியே சுதாகரம் அவரோட ஆளும் உள்ளர போயிருக்காங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும் போதே சுதாகர் அவரோட அடியாலும் வெளியே வர்றாங்க. சுதாகர் கார்கிட்ட வந்து நின்று அவர்கிட்ட ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் அவரோட அடியால் உள்ளர போறாரு. சுதாகர் கார் எடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் இனியா வர்றாங்க. இந்த இடத்துல எழில் பாஸ் பண்ண இனியா உள்ளர இருக்கும்போது அந்த சுதாகரோட ஆளும் உள்ளரதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இனியா வெளியே வந்து நிக்க பாக்யாவும் போறாங்க. 2 பேரும் உள்ளர போயிட்டு மறுபடியும் வந்து கார்ல ஏறுறாங்க. அவங்க கார் இந்த பக்கம் போன கொஞ்ச நேரத்திலேயே சுதாகர் அங்க வர்றாரு. இனியாவும் நானும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சுதாகர் மறுபடியும் உள்ளர போயிருக்காரு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, அம்மா அவர் ஏமா அத்தனை தடவை உள்ளர போகணும் அப்படின்னு எழில் கேட்க, அண்ணா இன்னொரு தடவை அந்த வீடியோவை பிளே பண்ணுங்களேன்னு ஆகாஷ் கேட்கிறாரு. எழில் அதை பிளே பண்ண, அண்ணா அண்ணா இங்கே பாஸ் பண்ணுங்கிறாரு ஆகாஷ். எழில் பாஸ் பண்ண, இனியா அவர் உனக்கு எப்போ ஃபோன் பண்ணாருன்னு கேட்குறாரு ஆகாஷ். நான் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அப்படின்னு இனியா சொல்ல, அதை நான் கேட்கல, எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாருன்னு கேட்குறாரு ஆகாஷ். இனியா அவங்க மொபைலை எடுத்து பார்த்துட்டு 10:30ங்கிறாங்க. இங்கே பாரு, நீ சொல்ற டைம்ல அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே இருந்து உனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, எல்லாருமே பார்க்குறாங்க. அங்க சுதாகர் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃபோன் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அதனால அப்படின்னு கேட்குறாரு செழியன். அண்ணா உங்களுக்கு புரியலையா அண்ணா, உள்ளர இருந்து வரும்போது அவர்கிட்ட ரொம்ப டென்ஷனா இருக்காரு, அவரோட ஆளுமே ரொம்ப பதட்டமா இருக்காரு, அவங்க 2 பேருமே சேர்ந்துதான் நிதிஷை ஏதோ பண்ணி இருக்காங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, 3 பேருமே ஒருத்தர் திகைச்சு போய் பார்த்துக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.